எல்லாமே கட்டி கொடுத்தாங்க. அப்படி இருந்து 19,000 போனோட கொடுத்தோம். போனோட கும்பல அது முதல் வருஷம். இப்போ 19,000 இருந்து 1000 சேர்த்து கொடுக்குறோம்னு சொல்றான். அன்னைக்கு நான் பேசி வந்து மாமாட்ட 30 ரூபா கேட்டேன். 25 ரூபா வாங்கிக்கியா பாத்துக்கிறோம்டாரு. வேற காசு தான் வரும், வேற எச்சால வராது. இப்பயுமே எனக்கு இவ்வளவு நாள் இருக்கு, மழைக்கு வெயில் இருக்கு. நீங்க கோயில் முடிச்சோடனே 2வது நாளே எனக்கு கணக்கு கொடுத்துருந்தீங்க, நான் பிடிச்சிட்டு போயிட்டேன். எனக்கு எங்க கொடுத்துருக்கீங்க? நான் சொல்றேன். இப்ப நான் ஒண்ணு எனக்கு நீங்க பேசும்போது முன்னாடி கரெக்டா பேசிதான் இருக்கு.
அது இவர் இங்க வந்து போறாரு. இவர் எத்தனை வந்து போடுறது? இவன் இங்க ஒண்ணு. நான் பன்னெண்டு வந்து போறேன். நான் அங்க நீ எத்தனை போடுற? அது ஒண்ணு இல்லையா? வேற எங்கேயும் போட முடியாது. அதுக்கு ஒரு போட்டுக்காப்ல. அந்த பன்னெண்டு வந்து ஒண்ணு. பூசாரி ஒண்ணு. நெய் நெய் நீங்க சொல்றதுக்கு இப்போ இவ்வளவு பந்தல் போட்டுக்கல பந்தலுக்கு டவருக்கு எல்லாம் பேசிட்டீங்க. அது ரெண்டா பங்கு போட்டு எனக்கு எவ்வளவு கொடுத்தா தெரியுது. பந்தலுக்கு டவருக்கு எல்லாம் ஒண்ணா போட்டு ஒண்ணா வா ஒரே ரெண்டு டவர் போட சொன்னா. நீ ஒரு டவர் போட்ட. எனக்கு உண்மையிலே கிளம்ப டவர் ஒரே டவர் போட்டு கிளம்ப வேணாம் நீங்க. இத மட்டும் நீங்க போட்டுக்கிட்டே அப்ப ரெண்டு டவர் சொன்னா. ரெண்டு ஓட சொன்னாங்க. நான் காலையில நான் அவரை வந்து அங்க விட்டுட்டு அவரை நீ போட வேண்டிய ரெண்டு அவர் போடா. ஆமா கேக்குறீங்க. காலையில திருப்பி கேட்டா அம்மா அங்கேயும் போடுவானே. இவரு இல்லையா நீங்க போட்டீங்கன்னா அவர் போட்டு விட்டுருவாரு. அவர் எங்க போறன்னு கேட்டா. இங்க பரம வெடிக்க போறோம் அங்க ஓடணும் கேட்டா. இல்ல அங்க ஓடணும் அங்க போறது உங்க வந்து விக்கியாச்சு. அங்க ஓடா தெரியும் கேட்டா எப்படி போட்ட அளவுக்கு பேசுறீங்க. அந்த டவர்ல எப்படி போட்டீங்க? எந்த டவர் எப்படி போட்டீங்க? நாம வந்து அவர் ரெண்டு டவர் போட சொன்னாரு. அவர் போட்டது அது வந்து நம்ம சமையல் போடாது. சமமா தான கொடுக்கணும். இவர் போட்ட பேர்ல முடியும். ஒரு ட்ரை சேர்த்து சொல்லியா. அளவுக்கு ஒரு அது ரெண்டு போட சொல்லி என்கிட்ட அவங்க சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க. சொன்னவே என்ன ஆயிடுச்சுன்னா அப்ப நான் எவ்வளவு தானே கேட்டு நான் கேட்டேன். அப்ப என்ன சொன்னாங்க, அவங்க கருசாய் படம் வந்து மைச்சிருக்காங்க கேட்டுவாங்க, நீங்க கம்பு மட்டும் கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆட்டுன்னு சொன்னீங்க இவங்க இதுக்கு 6000 அதுக்கு 1000 12,000 வாங்கி கட்டி கொடுன்னு கேட்டாங்க. நான் ரெண்டுக்கும் 12,000 கட்டாலே 15,000 வரும்னு சொல்லி நான் கேட்டேன். 15,000 வரும்னு சொல்லி கேட்டு சொல்லிக்காம சரி ரெண்டுக்கு 7,000 14,000 நீங்க கட்டினா போட்டாங்க. ஆட்டும் சொல்லி நான் கட்டுறது ரெடி பண்ணி காலையில கட்டும் சொல்லி நான் ரெடி பண்ணி போயிட்டு போகவே நினைச்சாங்க. இவங்க பூரா அங்க நின்று இந்த மாப்பிள்ள ஹால் தாப்புல இருக்கு. நீ என்ன போட்டுருங்க கவர் கட்டக்கூடாதுன்னு சொல்றியா, நீ உடனே கோயில் பாப்பாண்டாப்புல. நான் போனேன். போகவே இல்ல நாம தான் போடுவோம் இந்த கச்சா தவிர நாங்க போடுவோம் வேற ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்க முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லாம மறுபடியும் நான் போய் மாப்பிள்ள போய் ஆளை கூட்டு போய் குழி நோண்டி கட்டிட்டாங்க. கட்டின பிறகு மறுபடியும் வந்து நான் 2 நாள் இந்த இதை போய் கட்ட சொன்னா கட்டல. உண்மையா போய் கட்டாம கிடந்தது. அப்ப வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில நான் போய் கட்டினேன். அது ஆகே வயிற்றுக்காரங்க போய் சத்தம் போட்டாங்க, ஏன்டா கட்டுறீங்களா கட்டலையா? அப்ப அவனை தட்டி கீழே சொல்லுவாங்க. நான் போய் வியாழக்கிழமை அதையும் போய் கட்டி முடிச்சிட்டேன். அப்ப ரெண்டாவது என்ன பேசி முடிச்சீங்கன்னு சொல்லி கேட்டேன். அங்க நீ முத சொன்னோம்ல அதுதான் ஓன் ஜெகத்துக்கு நீ அங்க கட்டிட்ட இவங்க சேர்த்து கட்ட ஏன் ஜெகத்து கட்டின்னு சொல்லாத. சமுதாயத்துக்கு அந்த இடத்துல சாலை கட்டாம கிடந்து போய் கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம கேட்கிறீங்க. உண்மையா பொய்யா? நம்ம கட்சாமி கோயிலுக்கு நான் பந்தச்சட்டு வாங்கி போட்டேன் இல்ல அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷமா 1000 ரூபாய் கோயில் பந்தலுக்கு கொடுத்தா 70,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. 2000 ரூபாய் கொடுத்தா 2000. அதே மாதிரி போன வருஷத்துக்கு முதல் வருஷம் 19,000 ரூபாய் அங்க கொடுத்தாங்க. எனக்கு வந்து 4 பந்தம் போனாலும் 1000 ரூபாய் சேர்த்து 20,000 ரூபாய் கொடுத்தாங்க. போட்டாங்க கொடுத்தா முடிஞ்சு. அதே மாதிரி இந்த வருஷம் நான் என்ன சொன்னேன், நான் ஒரு வருஷம் கோயில போட முடியும் கேட்டேனா கேட்கலையா? நான் கேட்டேன். இந்த ஒரு வருஷம் நான் கோயில் பந்தம் போற பெரிய வந்தாங்க நான் கூட போடுறேன், எனக்கு இந்த ஒரு வருஷம் எனக்கு சான்ஸ் கொடுத்து நான் போய் கேட்டேன். உங்ககிட்ட கேட்டதுக்கு நான் கேட்டுட்டு சொல்றோம் இவங்க சொன்னாங்க. சொன்னாங்க அப்ப மத்தியானம் என்ன செஞ்சாங்க, இல்ல கரிகால அங்க கோயில போட்டுக்கிறோம் சொல்லிட்டான், நீ எப்பயும் போல இங்க 4 பந்தாச்சும் போடணும்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் அங்க 19,000 விட்டீங்க போன வருஷம் முதல் வருஷம், அதுல இருந்து 20,000 அங்க விட்டு 1000 ரூபாய் சேர்த்து எனக்கு 20,000 போன வருஷம் கொடுத்துருக்கு. 1000 சேர்த்து 21,000 விட்டு 2 பேரும் சரி வந்து எனக்கு ஓட்டு வேலை செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுவோம். அதே மாதிரி பத்தெல்லாம் போட்டாச்சு, அவங்க போட்டு நானும் போட்டுட்டேன். அதே மாதிரி எனக்கு 20,000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னும் 1000 ரூபாய் தரணும் பண்ணல. அவங்களுக்கு கொடுத்தாங்களா அடுத்த விஷயம் என்னன்னு தெரியுமா, அவருக்கு மொத்தத்துக்கு வந்துருச்சு. நாங்க மொத்தத்தை கணக்கு பார்க்க முடியும். ஒரே விஷயம் உங்க விஷயத்துல எப்படி அவங்க விஷயத்துல எப்படி வேண்ட விஷயத்த சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க முடிவெடுக்க முடியும். நான் சொல்லிடுறேன். இதை வந்து நீங்க
நீங்க போடுற சந்துக்குள்ள போடுற பந்தலுக்கும் நான் மெயின்ல அவ்வளவு பெரிய பந்தல் மேல தூக்கி உயரமா போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்கு எவ்வளவு ஆள் பிடிக்குன்னு தெரியல. அதாவது ஏன் பந்தலுக்கு நீங்க இவ்வளவு தான் கொடுங்க நீங்க சொல்லக்கூடாது. அது சமுதாயம் தான் பிடிக்கும். அது நீங்க சொல்லலாம். அதே மாதிரி டவர் போடுறோம். எத்தனை டவர் போடுறோம்? ஸ்பான்சர் எப்படி பண்றது? இப்ப நான் ஸ்பான்சர் பண்றேன். நாளைக்கு நான் மட்டும் நான் ஸ்பான்சர் பண்ணி நாளைக்கு நான் திருவிழா நடத்த போறேன். இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? எப்படி ஸ்பான்சர் பண்றேன்? அது உங்க ஸ்பான்சர்ன்றப்ப சமுதாயத்துக்குள்ள ஒரு சமுதாயம் தான் அது சமுதாயம் நடக்குது. நான் பேசி முடிச்சுக்கிறேன். அப்ப தனியா அன்பளிப்பு ஆமா நான் அன்பளிப்பு நான் தரேன். நாளைக்கு நான் திருவிழா நடத்துறேன். அன்பளிப்பு நான் இந்த சமுதாயத்துல தான் இருக்கேன். நான் நடத்தலாமா? சமுதாயத்துக்கு எங்க போயிடுச்சு? ஸ்பான்சர் தான் உள்ளதான் வரேன். உள்ள இருந்து சமுதாயம் தான் நம்மளுக்கு பிரிச்சு தரேன். யாரு அவங்க தான் பிரிச்சு தரேன். அப்ப அதுக்கு தரல. அப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வேலையும் எங்களுக்கு ஒரு மாதிரி வேலையும் எப்படி நீங்க சமுதாயத்துல என்ன சொல்றது? அன்னைக்கு 4 வருஷம் முடிச்சு சொன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பந்தல நீ 19000 ரூபாய் போட்டுருக்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எவ்வளவு பேசி முடியல. போன வருஷம் கும்பல்ல போன வருஷம் இவர் பந்த போட்டாரு அந்த கோயிலுக்கு. அதுக்கு முன்னாடி வருஷம் நான் இன்னைக்கு கூட 4 வருஷம் பண்ணிருக்கல. 4 வருஷம் பண்ணிருக்கல. ஆல்ரெடி பேசி கேட்க அடுத்த வேலை பார்க்க வேணாம். நான் சொல்ல வரேன். அது முடியுது. அப்ப அந்த பந்தலுக்கு அப்ப இவங்களுக்கு இவ்வளவு டவர் போட்டுருக்காங்க. அப்ப அவங்க சேர்த்தா போங்க. அப்ப நான் கம்மியா வாங்கிட்டு போக முடியுமா? இதே இந்த டவர் போட்டு ஒரு சின்ன டவர் இந்த மூலையில போட்டு பண்றாங்க டவர். அந்த டவர் போய் எவ்வளவு ஆகும்? ஏன்டா சொல்லவே இல்லை. 7 மணிக்கு நான் வந்து நான் கேட்கிறேன். அதை நான் போட்டு தரவான்னு கேட்கிறேன். இல்ல நீ இந்த அளவுக்கு போட்டு எல்லாம் விட்டு அவங்க போட்டுட்டேன். சரி அவர் அத்தனை டவர் போடுறாங்க போட்டு சின்ன சின்ன பண்ணா போட்டு போடும். நான் இப்படிதான் போனேன். அப்ப அந்த ஸ்பான்சர் சொன்னா 15 வேண்டி 30,000 வேண்டாம். நான் வெறும் 20,000 ரூபாய் வாங்கி போட்டு நம்ம சப்மிட் போயிடலாமா? உன்னோட வேலைக்கு காசு வேலை அந்த வேலைக்கு தான் என்னை சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன். அந்த ஸ்பான்சர் சொன்னாங்கல்ல அந்த ஸ்பான்சர் தான் நான் சமுதாயத்தை நான் வேலையை வந்து சரிசமா ஏன் பிடிச்சு தரல? நீ வந்து நாங்க வேலையை கூப்பிட்டுருக்கோம். வேலைக்கு போயிருக்காங்க காசு எனக்கு காசு அதெல்லாம் கிடையாது. உன்னோட உழைப்புக்கு உன்னோட காசு எவ்வளவு கரெக்டா செஞ்சு கொடுங்க. பந்தலுக்கு டவர் அந்த ரோட்ல கொஞ்சம் வேலை வரும். கொஞ்சம் வேலை சரி இல்லை
போட்டுருக்கேன். சரி. எவ்வளவு? எவ்வளவு கேட்க சொல்லு. 27 12 ரூபா கொடுங்க. 1000 ரூபாய் வச்சு 20 ரூபாய் வாங்கிக்க.
உள்ள வராங்க. இங்க வாங்க தம்பி வாங்க உள்ள வராங்க. கால் கொடுங்க. நீங்கள் வாங்க. மழை வந்துச்சுல, வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்துச்சு. நம்ம தண்ணி டிஸ்டர்ப் பண்றதுக்கு அடுத்து ஒரு வாரத்துல ரெட் ஜோன் ஏரியாவை கொண்டு வந்துருக்கோம். இந்த டைம்ல நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். நாங்க வந்து கேமிங் ரொம்ப முக்கியமான என்னன்னா காய்ச்சல் ரொம்ப அதாவது உடனடியா காய்ச்சல் வந்ததுன்னா பக்கத்தில் நமக்குன்னு பக்கத்தில் இருக்கிறது கேகேபி ஆளுங்களுக்கு தான் காய்ச்சல் முதல் நாள் உங்களுக்கு ஏதாவது சின்ன சிம்டம்ஸ் இல்லை. ஏன்னா மழை டைம்ல வர்றது வந்து ரொம்ப இன்டென்ஸா வரும். உங்களுக்கே தெரியும் மழை காலத்துல போன வருஷம் எத்தனை பேர் காய்ச்சல் வந்தாங்க அந்த மாதிரி லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு. அது சம்பந்தமாக ஒன்றும் இல்லைப்பா மழை டைம்ல நம்ம வீட்டை சுற்றுப்புற இருக்கிற ஏரியாவில் வந்து நம்ம சுத்தமாக முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன இப்போ நம்ம நார்மல் சாதாரண காய்ச்சல் இருக்குன்னா நம்ம ஒன்றும் இல்லை சரியாயிடும் முன்னாடியா. அது சார்ந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் எடுக்க சரியாயிடும். இப்போ டெங்கு மஸ்கிட்டோஸ் வந்து மழை டைம்ல தான் ஜாஸ்தி பெருகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஊர்ல இப்போ ஜாஸ்தி இந்த ரோடே பிளாக் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மழை பெஞ்சது நம்ம ஊர்ல. இப்போ வீட்டை சுற்றி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்லையோ ஒரு சின்ன தேங்காய் மட்டையிலையோ தண்ணி சேருதுன்னு வைங்க. அதுல சின்ன சின்ன ஒரு புழு மாதிரி வெளியிடும். நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வந்து நம்ம ட்ரம்ல இருந்தாலோ குடிக்கிற தண்ணி ஒரு 10 நாள் வச்சிருந்தோம்னாலும் அது நீங்களே பார்த்து சரி பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதுல இருக்கிற அது அந்த கொசு இருக்குன்னு கொசுவோட குழந்தை பருவம் தான் அந்த புழு. இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கப்போ குட்டியா இருந்தாலும் அது மாதிரி கொசுவோட சின்ன குழந்தை பருவம் தான் இப்போ கொசுவை அதை வளர முடியாம அந்த இடத்துலயே நம்ம அழைச்சிட்டோம்னா அந்த கொசுல இருக்கிற வைரல் ஒரு கொசுவா மாதிரி நம்ம எல்லாருக்கும் வராது. இப்போ அந்த மாதிரி புழு மாதிரி இருந்தது எங்கேயாவது தென்பட்டதுனால நீங்களே அதை காலி பண்ணிடுவீங்க. அதே மாதிரி காய்ச்சல்ங்கிறது வந்துட்டாலே மழை காலத்துல டெங்குவா இருக்கலாங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும். நான் அப்படி முதல் நாளே காய்ச்சல் வந்ததுன்னா பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு போய் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தது பாருங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் அந்த புழு வந்து நெறிஞ்சிட்டு அதாவது சிக்ஸாக்காக நெறியும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருந்ததுன்னா கீழே பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா அது வேற டைப் அப்படியே அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஏடிஸ் மஸ்கிட்டோ இருக்கிறதுலேயே சுத்தமான தண்ணி எதுனா மழை தண்ணி. சுத்தமான தண்ணி மட்டும்தான் இது வந்து நான் போன வருஷம் நம்ம பக்கத்துல புலிப்பட்டி பொறுத்தளவு அதிகமாக டெங்கு கேஸ் ரிப்போர்ட் ஆகும். நம்ம சைடில் ஓரளவு விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்கு. பக்கத்து 2 வில்லேஜ் பக்கத்துல 2 வந்து ரெட் ஜோன் ஏரியா அதுல இருக்கிறப்ப நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். அப்ப அங்க இருக்கிற மஸ்கிட்டோ வந்து ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம இதை பார்த்துக்கணும். இப்போ பகல் டைம்ல மழை டைம்ல பகல் நேரத்துல கொசு கடிக்காம குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள மெயினா பார்த்துக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டெங்கு காய்ச்சலுக்குன்னு தனியா மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, தடுப்பூசி கிடையாது, எதுவும் கிடையாது. இது ரொம்ப வீக்கான ஆளுங்களுக்கு வந்ததுன்னா நேரம் படுக்க வரைக்கும் இது வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே பண்ணிங்கனாலும் அதாவது சப்போர்ட்டிவ் மெடிசன் தான் கொடுக்கணும். இதுல இருந்து அந்த சிம்டம்ஸ் நீங்கள் வெளியாக இருக்கணும் அதுதான் கொடுக்கணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி முக்கிய மலையாள டைம்ல நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கூட்டம் போட்டுருங்க. அந்த நேரம் வந்து அவங்க பயனுள்ளதாக நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சேர்ந்து எல்லா வருஷத்துக்குமே இப்போ லேட்டஸ்ட் முதல் நாளைக்கு எம்எல்ஏ மூலியமா முதல் நாளே உங்க ரத்த டெஸ்ட் எல்லாமே அதை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. காய்ச்சல் சொந்தமானா உடனடியாக பார்க்கலாம். இது முக்கியமான
அதாவது இதோட இது மைக் செட்டு சீரியல் எல்லா வேலையும் சிஸ்டமாக பண்ணி கொடுத்தியா டவர் எல்லாத்துலேருந்து சேகர் அதனால கொஞ்சம் சேர்த்து கேட்டீங்க 64,000 ரூபாய் இப்ப கையில ரேடியோ செக் நான் ஒப்படைச்சிருக்கேன். அது 1,40,000 ரூபாய் இருக்கு. பெரிய விஷயம்ப்பா, முக்கியமான அடுத்த வருஷத்துல 60,000 ரேடியோ கட்டக்கூடாது, சீரியல் கூட போடலாம். ரேடியோ இப்படி கட்டி கேவலப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. எவனும் உருப்படி ஒத்த பாட்டு கேட்க முடியல. கோயில்ல மட்டும் கட்டணும், சாவடியில மட்டும் கட்டணும். பாட்டு வந்து பாட்டு கேட்கறது ரேடியா சும்மா சாப்பிட்டு வச்சு கொண்டுருக்கா. யாருமே உருப்படியா பாட்டு கேட்கல. ரெண்டு இடத்துல டவர் 2 இங்கேயே கிழக்கையும் போட சொன்னாங்க. பூசாரி வீட்டுல செலவு இப்படி வந்து கல்ரோடு வந்து இங்க வந்து டீப் லைட் வச்சிடணும். கோயில் இருந்து நம்ம இது வரைக்கும் சீரியல் ரோட்ல போட்டு கொடுத்துருணும். அந்த டவருக்கு இந்த கோயிலுக்கு ரோட்ல சீரியல் போட்டு கொடுத்துருணும். இருக்கிற பந்தலுக்கு கூட சீரியல் லைட் போட்டு கொடுத்துருணும். சாவடியில சீரியல் லைட் போட்டு இங்க கரகாரத்துக்கு மைக் செட் போட்டு மைக் போட்டு கொடுத்துருணும். அங்க ஆடம்பாளுக்கு போட்டு கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆடம்பாளுக்காரங்க எங்க மைக் செட்டே இருக்கு, அவங்க மைக் செட் வேணாம், அதனால அங்க போடல. அது இதுதான் வந்து 60,000 ரூபாய்க்கு பேசுறது. 2வது வசூல் பூரா பண்ணி முடிச்சோன்னு ஊர் முழுக்க சீரியல் போடுன்னுட்டாங்க. இப்ப சீரியல் மட்டும் 500 சீரியல் போட்டிருக்கீங்க. தனிப்பட்ட முறையில வந்து 110 சீரியல் தனி வீடு கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒத்த சீரியலா போட்டு போகணும். இது ஒரு ஊருக்குள்ள சமமா போட்டது. அந்த ஒத்த சீரியல் மட்டும் 110 சீரியல் தனியா போட்டு 3 ஜெனரேட்டர் போட்டு இங்க அவங்களுக்கு என்ன போட்டான்னு சொல்லிருந்தா ஈன ஒரு ஜெனரேட்டர், சந்திரபாபு கடையில ஒரு ஜெனரேட்டர். அது எதுக்கு ஆரம்பிச்சோம்னா அங்க இருந்து டீப் லைட் கூட எரியணும். சப்போஸ் மழை காலத்துல கரண்ட் போயிட்டா சாமி பார்த்துருக்கு. அங்க ஒரு ஜெனரேட்டர், கோயில்ல ஒரு ஜெனரேட்டர். உண்டான சிறப்பு சீரியல் மைக் செட் எல்லாமே சொந்த பொருள் எதுவுமே கிடையாது. சரி, எவ்வளவு அவங்களே சொல்றீங்க.
பேசாம எங்கிட்ட வேணும்னு கேட்டா அங்க இருந்து வேகத்தை முதல் பேசி விட்டுருக்கணும். பொருளாளர் தலைவருக்காக அது தெரிஞ்ச மாதிரி சொல்லி பேசி விட்டுருக்கணும். பேசாம இப்படி விட்டுருக்காங்க முடிச்சிருந்தாலும் இந்த வெளியே அவங்க வச்சு முடிச்சுட்டு இங்க வரும்போது இப்ப நம்ம பேசிட்டே முடிக்கணும். கேக்குறாங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி பிளானு. சரி ஒண்ணும் இல்ல 10,000 ரூபாய் சேர்த்து கொடுத்து முடிங்க. அதான் 62,000 ரூபாய் கொடுத்துருக்கு. 10,000 சேர்த்து 64,000 ரூபாய் இன்னும் 10,000 ரூபாய் சேர்த்து கொடுத்து முடிங்க. ஒரே நிமிஷம் சொல்றேன். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு ஒரே நிமிஷம் கூப்பிடுறா. நீ ஒழிச்சு கட்டிக்கிட்டு சாப்பிட்டு வாங்கி கொடுத்துருவேன். அம்மா ஆளுக்கு தலைக்கட்டு எங்க இருக்கும் ஒன்றும் கட்டுறாங்க. அதே சீரில் கூட அவங்க கட்டு 6 பேர் குறைச்சி கொடுத்துருப்பாங்க. யாரு அந்த ஒரு புத்தகம் நான் சொன்னேன் பேசுறது ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி அவளுக்கு அந்த எழுந்து கட்டாரு. சரியா ஒரு நாளைக்கு 10,000 வச்சு சீனி முடிக்க வண்டி கிடைக்கிறது எனக்கு கணக்கு 10,000 சாப்பாடு சரி 10 பேரை வச்சு 1 வாரம் சாப்பிட்டு 10 பேர் சாப்பாடு பள்ளிகள் வந்து 10,000
10 ரூபா சேர்த்து போட்டு 80 ரூபா தண்ணி காத்தமலை சத்யா தாராளங்க சிவச்சந்திரன்
வரப்போகிறேன் வாரேன் அன்னையும் இந்த கணக்கு பார்த்துருக்காங்க ஒரு யோசிச்சு வைக்கேன் 2 மணி இப்போ நான் கஞ்சி கூட குடிக்கலன்னா வந்தாலும் 1/2 மணி நேரம் இருந்தாப்புல நான் வந்து சொல்லுவோமே அது
பாக்கியவன் தர்ஷினி என் இன்னல் கனி எம் இளவக ஆசை இவங்க வந்து 500 அவங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் மொத்த செலவு வந்து 37000 ரூபாய் மொத்த வசூல் 47000 ரூபாய் மிச்சம் 10000 ரூபாய் கடன் இருக்கு நான் இத போன் சொல்லுங்க ஈஸ்வரன் ராஜ் முகப்புள்ள பாண்டியன் ஆசிரியர் சந்தனம் பார்வதி ஆண்டி பேச்சு கார்த்திக் கலைவாணி பிரதீப் பிபி யாழினி அம்மாளு கொடி லாவண்யா இவங்க வரி தராமங்க இதுல மொத்தம் 6000 வந்து 48,500 ரூபாய் 500 வந்து 7,500 மொத்தம் வந்து 50,505 ரூபாய் இதுல செலவு அலுமினிக்கு கோயில் மொத்தப்படுறதுக்கு 5000 ரூபாய் டம்மு செட்டு அழகு 14,000 ரூபாய் நாசிக் ரோடு குற்றச்சாலை ராஜேஷ் கட்டை 15,000 ரூபாய் முத்தாட்டி கடையில வேலைக்காரங்க கொட்டுக்காரங்க கீ செலவு 1500 மொத்த செலவு வந்து 40,500 மொத்த வசூல் வந்து 50,505 ரூபாய் மிச்சம் 10,000 ரூபாய் அங்க இருக்கு இந்த ஜாம ராஜா கரிக்கடை கார்த்திகே முருகன் சுமதி எம் மாயாணி பூங்கொடி எம் ராஜேஷ்குமார் பிசி சர்மலா தலசி கர்த்தம்மா மலச்சாமி திருமணம் கிளம்ப போறேன் சொல்லிட்டேன் பேசிட்டேன் மொத்த வசூல் 40,300 அதிவசம் கொடுத்தது 33,300 ரூபாய் பாக்கி 13,000 ரூபாய் தலைவர் 1000 ரூபாய் 46,000 தலைவர் 500 8500
தாவட்டு வரி 200 ஒரு ஆள் 200 ரூபா மொத்த வசூல் வந்து 54,700 ரூபா. இதுல தாவட்டு வரி தராதவங்க கே கர்ப்பத்தவர் பேச்சியம்மாள், பி சரவணகுமார் சுதேசியா, பி தீபராஜன் வினோதினி, எஸ் பால்பாடி நளினா, பி கோபிநாத் நிரஞ்சனா, ஆர் விருமராஸ் கேமா, கனகமணி ராஜகுமார், ஏ தேவன் போதுமணி இவங்க வசூல் தராதவங்க. இந்த காசு சிஸ்டம் என்ன செஞ்சாங்க செலவு பாருங்க. அது அப்பாட்டதே அப்பா 54,700 ரூபா கொண்டு இருக்கு. இதெல்லாம் கொடுத்தாங்க. சாவடி வந்து 53,700 ரூபா வந்துச்சா? மாமா 54,700 ரூபாமா வந்த மொத்த வசூல் 54,700 ரூபா வருது. ஆமா 54,700 ரூபா வருது. அதே வந்து சாவடி திருச்சங்கம் 53,700, பிள்ளையார் திருச்சங்கம் 46,120, கோடீஸ்வரர் கோயில் திருச்சங்கம் 45,500, விஆர்பி செஞ்சரம் திருச்சங்கம் 38,200, கல்லூர் திருச்சங்கம் 37,000, கருப்புசாமி கோயில் திருச்சங்கம் 33,300. இந்த 7 சங்கம் மொத்தம் வந்து 3,18,820 ரூபா. இதான் தலைவர். இன்னொரு சங்கம் வரணும். நம்ம இவங்க பதினெட்டு திருச்சங்கம் வரணும். வாங்கிருக்கீங்க, என்ன செஞ்சீங்க, தொலைச்சு ஆராட்டம் வாங்கிருக்கீங்க, இந்த தலைவர் பெரிய ஆராட்டம் வாங்கிருக்கீங்க. பிரியா சகுந்தலா காசுமா போட்டுக்கீங்கல்ல, எதுக்கு தங்கா விட்டு வசூல் போட வசூல்
47,200, கல்லூர் திருச்சி வந்து 37,000, கருப்பசாமி திருச்சி வந்து 33,300, மொத்தம் வந்து 3,18,820 ரூபா. அப்ப நான் கோயிலுக்கு செலவழிச்சுட்டு நான் வாசிக்கிறேன். முதல்ல என்னடா செய்யறப்போ அதை பொறுமையா சொல்லணும். கேள்விக்கு நான் பார்த்து சொல்லுவேன். மொத்த செலவு வந்து கோட்டை சொல்லிட்டு முதல் எதாவது செலவழிச்சு சொல்லிட்டு மொத்தம் வெள்ளிக்கிழமை VGS வந்து 8 மாடல் பாக்ஸ், சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து 280 ரூபா. இது வந்து கோயிலுக்கு ஒட்டடிக்கிறோம்ல அந்த பாக்ஸ் அதே நாள் வந்து எலக்ட்ரிக் லைட் பொருள் வாங்கியது வந்து 3,356 ரூபா. அதுக்கடுத்து வந்து முத்து TN ஷாப் கம்பம் விளக்கு செயின் வாங்குது சாமி விளக்கு செயின் 180 ரூபா. 18/9/2025 வியாழக்கிழமை ஆலமரம் வெட்டிய கூலி 2 பேருக்கு 500 ரூபா மணிக்கு 1000 ரூபா 2வது சம்பளம். அதுக்கடுத்து 18/9/2025 அதே வியாழக்கிழமை பிட்டர்கள் இந்த வயரிகள் எல்லாம் செஞ்சதுக்கு வந்து கூலி வந்து 2000 ரூபா இருக்கு. 18/9/2025 அதே வியாழக்கிழமை டீச் செலவு 200 ரூபா. 18/9/25 வியாழக்கிழமை வரி பிரிப்பதற்கு நோட்டு வாங்கியது 100, இந்த சின்ன நோட்டு வாங்க. அதுக்கடுத்து வந்து 19/9/2025 வெள்ளிக்கிழமை குத்து விளக்கு கல்வி கோவில் கல்வி சுத்தம் பண்ணது பேபி மத்ததை பெருமாள் அம்மா அவங்க 2 பேரும் சேர்த்து 500 ரூபா சம்பளம் 1000 ரூபா. 19/9/2025 அன்பு எலக்ட்ரிக்ஸ்ல சாவடி இங்க வந்து இதுக்கு வந்து பொருள் வாங்கினது 1000 ரூபா. 19/9/2025 வெள்ளிக்கிழமை அன்பு எலக்ட்ரிக் சாவடி அது 760 ரூபா. அதுக்கடுத்து 29/9/2025 சனிக்கிழமை கருப்பசாமி கோவில் மணி இரும்பு பைப்பு வாங்கி அடிச்சது. அது முன்னாடி சாவடி பொருள் வாங்கியது 700, மணி இது வாங்கினது 1800 ரூபா. 22/9/2025 திங்கட்கிழமை வருஷநாடு கோயில போய் சாமி பார்க்க போனோம். அன்னைக்கு வண்டி செலவு வந்து 1500, மற்ற பூச்சை பொருள் 800. அங்க வந்து ஒரு சாமி பார்க்க வந்து செஞ்சுட்டு வந்து சண்டை வந்துட்டு இருக்கு. அப்போ உண்டியில தோண்டு பார்க்கறப்ப சுடுவாடி சாம்பல் அது உள்ள இருந்துச்சு. யாரு முன்னாடி 10 குச்சி அதை போட்டு எரிச்சிட்டோம். எரிச்சிட்டு தலைவர் மாத்திட்டாங்க. அப்போ சாமி போட்டு அவங்க பொருள் கொடுத்து விட்டாங்க. நல்லபடியா சாமியை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. அப்போ சாமியை சுற்றி ஒரு 5 நாளைக்கு வைக்கிறதுக்கு எங்கிட்ட பொருள் கொடுத்து விட்டாங்க. 4 மூளைக்கு டெய்லி நான் அந்த வேலை செய்வேன். சாமி போயிடுத்துக்கிட்டே அந்த வேலை செய்வேன். அதுக்கு தான் செலவு. அன்னைக்கு சாப்பாடு செலவு 13,826 இந்த பக்கம் செலவு. அதுக்கடுத்து வந்து 23/9/2025 செவ்வாய்க்கிழமை கருப்பசாமி கோயிலுக்கு வரி புக்கு வாங்கினது 1500 ரூபா. பில்லு புக்கம் கொடுத்துருக்கா அது 1500 தான் 2வது ஒரு 6 லட்சம் இருக்கு. அதுக்கடுத்து வந்து 23/9/2025 செவ்வாய்க்கிழமை கருப்பசாமி கோயிலுக்கு போக்கஸ் லைட் எடுத்துருந்தது கூட்டம் போடுறதுக்கு. அதுக்கு வந்து 1050. கருப்பசாமி கிரீடம் வாங்கியது 500. தனியா வாங்கிடலாம். கருத்தர்களுக்கு பெரம்பு வெள்ளி கண்களுக்கு மீசை வெள்ளி சாதாரண கண்ணு உருவம் அது வாங்கிட்டு 500 ரூபா. ஆட்டமலம் திருவிழா அறிவிப்பு செய்ததற்கு வாடகை 2 நாளுக்கு 2000. ஸ்ரீ கோட்டை கருப்பசாமி கோயில் அறிவிப்பு செய்த ஒலிபெருக்கி மற்றும் மின்விளக்கு வந்து 2600. 2 நாள் ஆட்டோ வாடகை 2000. 2 நாள் வேலை செஞ்சதுக்கு 2600 வாடகை கொடுத்துருக்கோம். கோவில் கும்பிடுவதற்கு குறிப்பார்த்து ஐயர் செலவு வந்து 7000. 7000 சாமி கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்களான்னு இந்த கோயில் நிப்பாட சொல்றாங்க. நான் சொன்ன கூட சொல்றேன். ஐயர் கூட்டுக்கு வந்து அந்த பெருசால் பார்த்து சொல்றதுக்கு 7000 ரூபாய் சாப்பாடு செலவு நான் வாங்கி தரல.
அது மனப்பட சேகர் வாங்கி கொடுத்தாரு. 7,000 ரூபாய் நான் கையில் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து அருள்மிகு ஸ்ரீ கோட்டை கருப்பசாமி கோயில் திருவிழா செலவுங்களா கோட்டை கருப்பசாமி சிலைக்கு வந்து 23,000. சேவை செய்யறதுக்கு அவர்கிட்ட 23,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு கோயிலுக்கு முதல்ல பார்க்கணும் அன்னைக்கு மாலை பூ கொடுத்ததுக்காக கேள்விப்பட்டிருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்ச பால் கொடுத்த அன்னைக்கு சாமி அலங்காரத்துக்கு மாலை மற்றும் பூ வாங்கிய செலவு 10,000. கோட்டை கருப்பசாமி கோயில் மக்களுக்கு பால் கூட வரீங்கன்னா உங்களோட நிலமால வெளியே நிலமால சொல்லுங்க. பால் கொடுத்தவங்க மலையாளத்துக்கு பால் கொடுத்தவங்க அலங்காரம் பண்ணுறோம். ஐயர் வச்சு அதுக்கு உள்ள வாங்குறது பூ கூட அந்த ஆசமரத்தில் ஒரு பொங்கல்கிட்ட 10,000 ரூபாய்க்கு ஃபோன் நம்பர் தான் கேட்டுருக்கீங்க. சந்தேகமாக கோட்டை கருப்பசாமி கோயில் பந்தல் 20,000 ரூபாய் பேசுனது இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பேசியிருக்கோம். அதே கணக்கு அந்த பையன் 9,000 எப்படியா இப்போ கணக்கு எடுத்துக்கோ. பையன் 9,000 தனியாக இருக்குமா அந்த பந்தலுக்கு அது வந்து 20,000 கொடுத்துருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு தனியாக 9,000 தனியாக இருந்து கூட கரியாவில் போட்டு 9,000 போடு. சரி போடு. எல்லாம் பார்த்து பேசி 9,000 சாவடி பச்சாத்தவர் பெட்டி பூசாரி வீடு வரை சிலை பூசாரி வீடு பந்தலுக்கு எல்லாரும் சேர்ந்து 20,000. செலவாக்கி போட்டுருக்கு. அடுத்து செலவாக்கி பற்று ஒரு முக்கிய மந்த போட்டாங்க. சாவடி போட்ட பந்த போட்ட பந்த அவங்க பெட்டி பூசாரி வீட்டில் போட்ட பந்த சிலை பூசாரி பந்த இதெல்லாம் சேர்த்து வந்து 20,000. ஏன்னா சார்ஜுக்கு எல்லாரும் கையாளி வச்சுக்க அந்த துட்டு நான் தரல. அமௌண்ட் வந்து பாக்கி போட்டு இருக்குல்ல. வேப்பிலை தோரணம் கட்டிய கூலி வேப்பிலை தோரணம் கட்டிய 10,000 கூலி வேப்பிலை எல்லாம் சேர்த்து வேப்பிலை தோரணம் கட்டுறது சரடு வந்து 8 கிலோ சரடு 1,200. கோட்டை கருப்பசாமி கோவில் கம்பரசர் வைத்து கல்வி இது 1,500 உள்ள வச்சு அந்த சேவைகள்லாம் நெட்டு கூறாத்தி மேட்டு கம்பரசர் வச்சதுக்கு 1,500 தான் நான் கொடுத்துருக்கேன். ஸ்ரீ கோட்டை கருப்பசாமி கோவில் மஞ்சள் குங்குமம் வாங்கி 185. கோட்டை கருப்பசாமி கோவில் வேஷ்டி துணி துவைப்பதற்கு ராமசாமி சோப் சலவை பொடி வாங்கி அவர் ட்ரெஸ் வந்து ஒரு 100-150 ட்ரெஸ் வெளியே போட்டுருக்கோம். அதுக்கு யார பூஜை எல்லாம் கேட்டேன். அதை எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை ட்ரெஸ் வெளியே செவ்வாய்க்கிழமை ட்ரெஸ் அது அப்படியே ஒரு 150 ட்ரெஸ் இருக்கு அவருக்கு. போட்டு செய்வோம். வாழை மரம் 7 ஜோடி 10,000 பெட்டி கட்டுறதுக்கு. ஒளி பெருக்கிக்கு 64,000 ரூபாய் பேசியிருக்கு. எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். 64,000 கொடுத்துருக்கு. தீப்பந்தம் முடிச்சது 12 ஒரு ஆளுக்கு சம்பளம் 500 6,000 தீப்பந்தம் கொடுத்துருக்கு. மண்ணெண்ணை வாங்கிய செலவு 1,500. கையாண்டி மேல முனையாண்டிக்கு 25,000. 23,000 சாப்பாட்டுக்கு 2,000 அதுக்கடுத்து அந்த ட்ரம் செட் அடிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு 15,000. ட்ரம் செட் அந்த பெரிய ரவுண்ட் அடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ட்ரம் செட் அழகா ட்ரம் செட்டுக்கு ஒரு 15,000. பிளேயர் கோவில் முன்பு கருப்பசாமி பிள்ளையார் கோவில் முன்பு கருப்பசாமி மின்விளக்கு கோபுரம் 3 சாதம் சேர்த்து 35,000. கரகாட்ட நிகழ்ச்சிக்கு 10,000. 30,000 ரூபாய் பேசிட்டு சாருக்காக 20,000 ஆட சாக்கரை ஆர்டர் ஸ்டார்டர் பையன் வந்து 20,000 கொடுத்து பேசணும். 30,000 கரகாட்டம் பேசுறது சாப்பாடு பொறுப்பு. அதோட கிராமம் வந்து 10,000 கொடுத்துருது. இவங்க 20,000 கொடுத்துருந்து அவங்க சொன்னது அவங்களால வசூல் பண்ணணும். அவங்க 15,000 முடிச்சுட்டாங்க. தீபாவளி வருதுன்னு அதனால குடும்பத்தை சேர்ந்து 5,000 கொடுக்கணும். 5,000 நான் கொடுத்துருக்கேன். அது சொல்லி காலையில கேட்டேன். லங்கேஷ் கேட்டேன் முடியல. ஏதோ நம்மளால ஒரு 15,000 கொடுத்துட்டாங்க. அதை அவங்க பாராட்டுப்படி வச்சிருந்தாங்க. பெட்டி பூசாரிக்கு சேவல் மற்றும் வேட்டி துண்டு வாங்கினது 2,000. சில பூசாரிக்கு சேவை மற்றும் வேட்டி துண்டு வாங்கினது 2,000. பெட்டி பூசாரிக்கு வந்து அங்க வந்து செய்வாங்க. சில பூசாரிக்கு வச்சு செய்வாங்க. சேவை வாங்கினது எல்லாம் சேர்த்து 4,000. கோவில் பாதுகாவலருக்கு அவங்க ஒரே என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் 5 கேமரா போயிட்டு அவங்க எவ்வளவு
வந்தாலும் ஒரே கிராமத்தில் 40,000 ரூபா போட்டு சரி போட்டுக்கிட்டு அங்கேயே மாற்றிட்டோம். எங்களால் 60,000 ரூபா செலவு வச்சு நாங்கள் தர முடியாது. எங்களால் முடியல. கிராமத்தில் துட்டு வந்து ஒரு பேசுவாங்க பேசுவோம். மொத்தம் 3 ஐடியா நாங்கள் பேசுவோம். பேசுகிறப்போ முன்ன பாதுகாப்புக்கு கராட்டா மரண எல்லாம் சேர்த்து 20,000 கேமரா எங்களால் பண்ண முடியாது. எனக்கு ஒரு சுந்தராஜ் மாமி அவர்கள் வாங்கிருக்கு. பில்லு இருக்கு. பில்லு போய் கேட்டு அங்கமே பொரியா கருப்புசாமி கோயில் வெள்ளை அடிக்க ஆட்களுக்கு மொத்தம் வந்து 11 ஆள். ஒரு ஆளுக்கு சம்பளம் 9,000, 14,900, 9,900, 9,900. சாவடி இங்க வெள்ளை அடிக்கிறதுக்கு வந்து மொத்தம் 4 ஆள். ஒரு ஆள் சம்பளம் 9,000, 3,600. ஐயர் வருகை அன்று பூஜை பொருள் வாங்கியது அருவா வச்சுள்ளார். அன்னைக்கு வந்து பூஜை பொருள் 1,740. அருவாள் பூஜை பொருள் வாங்கியது 1,210. தீர்த்தம் எடுப்பதற்கு பூஜை பொருள் வந்து 245. அங்க கையில போய் தீர்த்தம் எடுத்தோம்ல அதுக்கு 245. பெட்டி பூசாரி நல்லெண்ணெய் அந்த பெட்டி வந்து நல்லா தொடச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து போவாங்க. அது நல்லெண்ணெய், சந்தனம், குங்குமம், கதம்பம் செலவு 4,000 சேர்த்து 300 ரூபா. அவங்க பெட்டி அவங்க வீட்டுக்கு கொண்டு அதுக்கடுத்து வந்து ஈபி அனுமதி திருவிழா நடத்துறதுக்கு தசரா அனுமதி வாங்கணும். அதுக்கு 2,400. கோட்டை கருப்பசாமி சிலை வைப்பதற்கு பாக வாங்கியது சிலம்பூசாரி வருஷம் 3,000. 3 அருவா குழி போட்டு வேலை புதுசு அருவா வாங்கினது 1,200. நோட்டு எழுத்துக்கூலி பாட்டி நம்ம பெட்டி பூசாரி மகனுக்கு சம்பளம் வந்து 2,000. முகூர்த்த காலம் நட்ட போது முத்தையாட்டி செலவு அங்க வந்து 4,000 வாங்கணும். ஒரு 500. அதுக்கடுத்து ஒட்டுக்காரி வாங்கிக்கலாம். முத்தையாட்டி செலவு வந்து 1,000 ரூபாய். சேகர் தேவி சேலை எடுப்பதற்கு கொடுத்தது 4,000. சேலை காசு இல்ல. அப்ப வந்து அப்பதான் ஒரு கமிஷன் வருது. அப்பதான் 4,000 வந்து எடுத்து கொடுக்காங்க. பார்த்துக்கிறோம். 4,000 தேவி நான் கொடுத்தேன். அருவா வைக்கிறதுக்கு முன்னாடி மணல் அடிச்சு ஒரு 4,000. முன்னாடி டஸ்ட் ஆலாமன் ஏற்று அது முதல் சகதியாக கிடச்சி அதுக்கு ஒரு சதீஷில் 4,000 ரூபா வந்து டஸ்ட். கருப்பசாமி கோயில் பால்குடம் மற்றும் சிலை ஊர்வலம் ஆகிய 2 நாட்கள் சென்று ரேடியோ வண்டி வாடகை ஜெனரேட்டர் சிட்டி செலவு 10,000. ஆமா சென்ட்ரல்லாம் வந்து முதலாவது அவங்க சிட்டி பண்ணாங்க. செலவு 12,000 ரூபா எடுத்தாங்க. நாங்கள் 10,000 ரூபா கொடுத்துருக்கோம். பென்ட்ரைவ் வாங்கியது கருப்பசாமி பாடல் பதியதுக்கு அங்கே இதுக்கு பாட்டு பதியதுக்கு வந்து 600 ரூபா. 9/10/2025 பால் குடம் எடுத்து 4 அன்று கருப்பசாமிக்கு ஜவுளி வாங்கியது மற்றும் அபிஷேக பொருட்கள் வாங்கியது 3,085. அவருக்கு வந்து இப்போ புழு ட்ரெஸ்ஸுக்கு சேர் எடுத்தாங்க. பார்த்துருக்கேன். புழு சந்தர்ப்பத்தில் சேல் அவருக்கு அருவாளுக்கு இந்த சைடு இருக்கு. மொத்தம் வந்து சேலை காலத்தில் வந்து 3,085. அப்புறம் புதுசாக அவருக்கு வச்சிருக்கோம் இருக்கு. அதில் ரேட்டு அன்னைக்கு 2 ஐயர் வந்து உள்ள வந்து அபிஷேகம் பண்ணி தட்சணை பண்ணி கொடுத்ததுக்கு 5,200 ரூபா சம்பளம் கொடுத்துருக்கோம். பால் குடம் பால் குடம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அம்மே வந்துக்கிருக்கேன். அம்மே மறு பூஜை பொருள் வாங்கிய பொருள் வந்துக்கிருக்கேன். பேப்பர் தட்டு பொங்கல் வச்சு சரி சரி அதைத்தான் வந்துக்கிருக்கேன். மறு பூஜை அன்னைக்கு மாலையும் பூ வாங்கியது 1,000 ரூபா. 1,000 ரூபாய்னா பெரிய மாலை ஒன்று, அருவாள் ஒரு பெரிய மாலை, அந்த சிலைக்கு ஒரு பெரிய மாலை, நந்திக்கு 2 மாலை, மல்லிகைப்பூ, கதம்பம் எல்லாம் சேர்த்து குறைச்சிட்டே கொடுத்தாங்க 1,000 ரூபா. தேங்காய் வளர்ப்போம் பூஜை வந்து 200 ரூபாய். மாமே இந்த வந்துக்கிருக்கேன். சரி சரி இந்த வந்துட்டேன். கிளம்பிட்டேன். எனக்கு நானே இங்கே ஓடி வந்தேன். கிளம்பிட்டேன். முடிஞ்சு ஒரே செலவு எனக்கு வந்து 4,08,226 ரூபா. மொத்த செலவு வருமானம் வந்து மொத்தத்துக்கு 3,00,000
அறக்கட்டளை வந்து 3,18,820, செலவு வந்து 4,08,126. கிட்டத்தட்ட பற்றாக்குறை வந்து 89,306 ரூபாய் பற்றாக்குறை. இந்த காசை ரமேஷோ ஆர்மி போடல, ராமோ போடல, நானே போட்டுக்கிட்டேன். செலவனுக்கு என் கையில் இருந்து போட்டுக்கிட்டேன். நான் மறுபடியும் 30 நேரம் முடிச்சேன், நான் 50 நேரம் போட்டுருக்கேன். பட்டாக்கோயிலாம் போட்டு அந்த செலவனுக்கு நாங்கள் முடிச்சிட்டோம். அது இல்லாமல் இப்போ வந்து முதல் வெளியில வந்த வசூல் நண்பர்